இந்தியாவுல பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற இந்த பிரச்சனை அதிகரிச்சுட்டே வருது. இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படவில்லை அப்படின்னா திருப்பியும் பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுட்டு தான் வருது. அதுக்கு எடுத்துக்காட்டாதான் இப்போ பெங்களூர்ல தமிழ் பெண் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. எப்படியாச்சு, எதனால கற்பழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற முழு விவரமும் இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஜினி, சிகப்பு நாடாவிலிருந்து. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 37 வயதான இந்த பெண் பாத்தீங்கன்னா தன்னோட அண்ணனை பாக்குறதுக்காக பெங்களூர் வரைக்கும் கவர்மெண்ட் பஸ் மூலியம் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னா, டிராபிக் அப்படி இப்படின்னு இருந்தனால கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலதான் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்திருக்காங்க. சோ இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டவுன் ஹால். சோ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் இப்ப இவங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல ஆள் நடமாட்டமும் இல்ல, எந்த பஸ்ஸும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, மொழியும் தெரியாது, கன்னடத்திலயும் பேச தெரியாது. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளேயே இருந்தனால பல தடவை யோசிச்சு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க 2 நபர்கள் நடந்து வந்திருக்காங்க. 2 பேருமே பார்க்க கரடு முரடா இருந்தாலும் இவங்க கிட்ட பேசி கேட்கலாமே, ஏதாவது பஸ் வருமா என்னன்னு அப்படின்னு இவங்க போய் பேசுறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கு. அதுல இவங்க ரொம்ப சந்தோஷமாகிதான், ஓ நீங்களும் தமிழர்களா, சரி சரி, இங்க இந்த பஸ் வரும், இந்த ஊருக்கு எப்படி போகணும், கொஞ்சம் பஸ் நம்பர்லாம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப இதை பயன்படுத்திக்கிட்ட அந்த 2 நபர்கள், இன்னும் கொஞ்ச தூரத்துலதான் இந்த பஸ் இருக்கு, நாங்களும் அதே ஊருக்கு தான் போறோம், எங்களோடய வாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டே அப்படியே நடந்து போறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த பொண்ணை பாலியல் வன்முறை பண்ணிருக்காங்க. எவ்வளவோ தப்பிச்சு போகணும்னு ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணால முடியல. இதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிகாலையில அங்க ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருக்கப்ப, என்ன இங்க ஒரு பொண்ணு மயங்கி விழுந்திருக்கே அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. விழிச்சதுக்கு அப்புறம் டாக்டர்ஸும் நர்ஸும் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்பதான் இவங்க பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல இவங்க 2 பேருமே தமிழர்கள் நினைச்சேன், இவங்க தமிழ் பேசுறதுனால கூடவே போனேன், ஆனா எனக்கு விவரம் தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எவ்வளவோ சண்டை போட்டா ஆனா என்னால காப்பாத்திக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கதறி எழுதுதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, போலீசார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோடனே போலீசாரும் தீவிரமா தேடி அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அத்தனை சிசிடிவி கேமராஸையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க இருவருமே மாட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் விசாரணை பண்ண வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவங்க 2 பேருமே அங்க இருக்கிற கேஆர் மார்க்கெட்ல கூலி தொழிலாளியா வேலை செய்யறாங்க. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பயங்கர குடிபோதையில தான் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்திருக்காங்க. பெண் தனிமையா இருக்கிறது பார்த்தோன்னே அதை உபயோகிச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரிதான் இப்படி பண்ணியிருக்காங்க. இதுக்கு சரியான தண்டனை என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா கற்பழிக்கப்பட்ட பொண்ணு தமிழ் பொண்ணுதான், கற்பழிப்பு செய்ததும் தமிழ் ஆண்கள் தான் அப்படிங்கறதா வந்துட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதனை அடுத்து என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு இப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நெட்டிசன்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, தண்டனைகள் கடுமையாக்கப்படலைன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆங்காங்கே அவ்வப்போது நடந்துகிட்டு தான் இருக்கும். இதை நிறுத்தணும்னா ஒரே வழி மரண தண்டனையை அப்பப்ப கொடுத்தா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு நிஜமாவே என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.